ஏழாம் வகுப்பு முதல் பருவம் இயல் 2 திருக்குறள் மனப்பாடப் பகுதி. அதிகாரம் 19 புறங்கூறாமை. குறள் 190. குறள் ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றங் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. குறள் விளக்கம். பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணி பார்ப்பார்களேயானால் புறங்கூறும் பழக்கமும் போகும், வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும். குறள் ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. அதிகாரம் 30 வாய்மை. குறள் 291. குறள் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இலாத சொலல். குறள் விளக்கம். வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இலாத சொலல். அதிகாரம் 30 வாய்மை. குறள் 294. குறள் உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். குறள் விளக்கம். மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனதில் நிலையான இடத்தை பெறுவார்கள். குறள் உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அதிகாரம் 39 இறைமாட்சி. குறள் 385. குறள் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. குறள் விளக்கம். பொருள் வரும் வழிகளை உருவாக்குவது, வந்த பொருள்களை தொகுப்பது, தொகுத்தவற்றை பிறர் கவராமல் காப்பது, காத்தவற்றை அறம், பொருள், இன்பம் நோக்கிச் செலவிடுவது என்னும் இவற்றில் திறமை மிக்கதே அரசு. குறள் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு.